வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அல்தாஃப். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். செஸ் ஒலிம்பியாட் போட்டி முன்னேற்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை. போட்டியாளர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்ய அறிவுறுத்தல். கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதியின் சொந்த ஊரில் இன்று இறுதிச் சடங்கு. உடலை பெற்றுக்கொள்ள பெற்றோர் சம்மதித்த நிலையில் ஏற்பாடு. 68வது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிப்பு. 5 விருதுகளை குவித்த சூரரை போற்று திரைப்படம். குடியரசுத் தலைவர் பதவியிலிருந்து விடைபெறும் ராம்நாத் கோவிந்துக்கு பிரதமர் மோடி விருந்து. குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்பு. TNPL கிரிக்கெட் தொடரில் 25வது போட்டி. 60 ரன்கள் வித்தியாசத்தில் திருப்பூர் அணியை வீழ்த்தி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியது சேப்பாக் சூப்பர் கில்லிஸ். மேற்கிந்திய தீவுகள் அணியுடனான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. இந்தியா 3 ரன்கள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி. இனி விரிவான செய்திகள். 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது போட்டியினை சிறப்பாக நடத்திடும் வகையில் பல்வேறு நாடுகளிலிருந்து வருகை தரும் போட்டியாளர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் எவ்வித குறைபாடுமின்றி மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தினார். இந்த நிலையில் செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கு வரும் வீரர்களின் உடல் நலனை பாதுகாக்க 7 மருத்துவ குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்துள்ளார். நாட்டின் 15வது குடியரசுத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் திரௌபதி முர்மு வரும் 25ஆம் தேதி மாலை குடியரசுத் தலைவராக பதவியேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் திரௌபதி முர்முவுக்கு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். அப்போது சென்னையில் நடைபெறும் செஸ் ஒலிம்பியாட் தொடக்க விழாவில் பங்கேற்க அழைப்பு விடுத்தனர். இந்திய குடியரசுத் தலைவர் பதவியிலிருந்து விடைபெறும் ராம்நாத் கோவிந்துக்கு பிரதமர் மோடி விருந்தளித்தார். இந்த நிகழ்வில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், அவரது மனைவி சவிதா கோவிந்த், குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, மத்திய அமைச்சர்கள், அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். 68வது தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் 2020ஆம் ஆண்டுக்கான சிறந்த நடிகராக சூரரை போற்று படத்திற்காக சூர்யாவிற்கு அறிவிக்கப்பட்டது. சிறந்த நடிகையாக அபர்ணா பாலமுரளியும், சிறந்த பின்னணி இசைக்கான விருதுக்கு GV பிரகாஷ்குமாரும் தேர்வு செய்யப்பட்டனர். சிறந்த அறிமுக இயக்குநராக மண்டேலா படத்தை இயக்கிய மடோன் அஸ்வின் தேர்வு செய்யப்பட்டார். இதேபோல சிறந்த திரைக்கதை ஆசிரியருக்கான தேசிய விருதையும் சூரரை போற்று இயக்குநர் சுதா கொங்கராவுடன் மடோன் அஸ்வின் பகிர்ந்து கொண்டார். சிறந்த தமிழ் படத்திற்கான தேசிய விருது வசந்த் இயக்கிய சிவரஞ்சனியும் இன்னும் சில பெண்களும் படம் பெற்றுள்ளது. இது மட்டுமின்றி சிறந்த படத்தொகுப்பிற்காக ஸ்ரீகர் பிரசாதும், சிறந்த துணை நடிகையாக லக்ஷ்மி பிரியா சந்திரமௌலிக்கும் தேசிய விருது கிடைத்துள்ளது. 68வது தேசிய திரைப்பட விருதுகள் விழாவில் விருதுகளை குவித்த தமிழ் திரையுலகினருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், விருதுகளை குவித்து தமிழ் திரையுலகுக்கு பெருமை சேர்த்துள்ள சூர்யா, GV பிரகாஷ்குமார் உள்ளிட்டோருக்கு வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார். சிவரஞ்சனியும் இன்னும் சில பெண்களும் திரைப்படத்திற்கு 3 தேசிய விருதுகள் கிடைத்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக அந்த படத்தின் இயக்குனர் வசந்த் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். நான் இந்த படத்துக்கு 3 தேசிய விருதுகள் கிடைச்சதுங்கிறத 10 கிடைச்சதாக தான் நினைக்கிறேன். ஸோ இது சூரரை போட்டிருக்கு கிடைச்சிருக்கிற விருதுகள், எஸ்பெஷலி என்னோட சூர்யாவுக்கு கிடைச்சிருக்க விருதுகள் எல்லாமே GV பிரகாஷ்க்கு, இது எல்லாமே ஒரு மண்டேலா இயக்குனருக்கு கிடைச்சிருக்கிறது எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்குது. தமிழுக்கு 10 விருதுகள் கிடைச்சிருக்கு, ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் பர்சனலாக சிவரஞ்சனி இன்னும் சில பெண்களும் அப்படிங்கிற திரைப்படத்துக்கான 3 விருதுகளை நான் எப்படி பார்க்குறேன்னா, இது என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான திரைப்படம். ஒரு ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் த ஹார்ட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி என் மனசுலேருந்து நான் எடுத்த ஒரு படம். ஆக்சுவலாக ரொம்ப எதிர்பார்ப்புகளே இல்லாமல் நான் எடுத்த படம். நீட் தேர்வு தொடர்பாக மத்திய அரசின் 6 வகையான கருத்துக்களுக்கு தமிழக அரசு ஏற்புடைய பதில்களை தயாரித்துள்ளதாகவும், ஓரிரு நாட்களில் சம்பந்தப்பட்ட அமைச்சகங்களுக்கு அவை அனுப்பி வைக்கப்பட உள்ளதாகவும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். ஒன்றிய அரசின் 6 வகை கருத்துக்களுக்கான பதில்களை தமிழக அரசின் சட்டத்துறை மிக தெளிவான பல்வேறு விளக்கங்களுடன் கூடிய சட்ட ரீதியான பதில்களை தயாரித்திருக்கிறது. ஓரிரண்டு நாட்களில் இது சம்பந்தப்பட்ட அமைச்சகங்களுக்கு
ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது. 10 நாட்களுக்கு பிறகு ஸ்ரீமதியின் உடலை பெற்றுக்கொள்வதாக அவரின் பெற்றோர் தரப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இதையடுத்து இறுதிச் சடங்குகளை இன்று மாலைக்குள் முடிக்க நீதிமன்றமும் அறிவுறுத்தியுள்ளது. மாணவியின் 2 பிரேத பரிசோதனை அறிக்கைகள் மற்றும் வீடியோ காட்சிகளை ஆய்வு செய்ய புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை தடயவியல் துறை பேராசிரியர்கள் குசகுமார் சாஹா, சித்தார்த் தாஸ், அம்பிகா பிரசாத் பத்ரா ஆகிய 3 அடங்கிய குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவினர் பிரேத பரிசோதனை அறிக்கைகளை ஆய்வு செய்து இறுதி கருத்துக்களை மூடி முத்திரையிட்ட உரையில் விழுப்புரம் தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி முன் 1 மாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி தனியார் பள்ளியில் மாணவர்களுக்கு முகாம் அமைக்கப்பட்டு சான்றிதழ் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் ஸ்ரவன்குமார் ஜடாவத் தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்ரவன்குமார், பள்ளியை திறப்பதற்கு அரசு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக கூறினார். ஆன்லைன்ல எல்லாம் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட பட்டியல் எங்களுக்கு இருக்குதுங்க, ஸ்டேட் டேட்டா பேஸில் இருக்குது. ஸோ நாங்கள் ஒரு கேம்ப் மாதிரி வச்சுட்டு ஒரே டைம் எல்லாத்துக்கும் இஷ்யூ பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுவோம். We are in touch with CBSE officials as well as our state metric officials. எங்களுக்கு அவங்க ஏற்கனவே மாணவர்களோட பட்டியல் இருந்ததுனால ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். சரி. கும்பகோணத்தில் 92,500 கிலோ பயன்படுத்த முடியாத நிலையில் அரிசி வழங்கிய மில்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் நசியனூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். அதிமுக தலைமை அலுவலக கலவரம் தொடர்பாக இபிஎஸ் ஆதரவாளர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களை கைது செய்யக்கூடாது என காவல்துறைக்கு சென்னை மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதிமுக தலைமை அலுவலக கலவர வழக்கில் முன்ஜாமீன் கோரி 4 மாவட்ட செயலாளர்கள் உட்பட இபிஎஸ் தரப்பில் 11 பேர் தாக்கல் செய்திருந்த மனு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுவுக்கு பதிலளிக்க காவல்துறை தரப்பில் அவகாசம் கேட்கப்பட்டது. இதை ஏற்று விசாரணையை ஜூலை 25ஆம் தேதிக்கு நீதிபதி தள்ளி வைத்தார். இபிஎஸ் எழுதிய கடிதத்தை நிராகரிக்க வேண்டும் என மக்களவை சபாநாயகருக்கு தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவீந்திரநாத் கடிதம் அனுப்பியுள்ளார். ரவீந்திரநாத் எழுதியுள்ள கடிதத்தில் இபிஎஸ் தன்னை கட்சியிலிருந்து நீக்கியதற்கு எந்தவொரு முகாந்திரமும் இல்லை என குறிப்பிட்டுள்ளார். தன்னை போல் பலரை பொய்யான காரணத்தை சொல்லி நீக்கியுள்ளதாகவும் அதனால் இபிஎஸ் கொடுத்த கடிதத்தை நிராகரிக்க வேண்டுமெனவும் ரவீந்திரநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். அதிமுகவின் ஒரே ஒரு எம்பியையும் செயல்பட விடாமல் தடுக்கும் நடவடிக்கைகளை தொண்டர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என சசிகலா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சசிகலா வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒரு சிலரின் செயல்பாடுகளால் கட்சி அழிவை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக தொண்டர்கள் வேதனை தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அரிசிக்கு 5% ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டதை கண்டித்து வரும் 29ஆம் தேதி மாநிலம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்துள்ளது. தருமபுரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன், மத்திய அரசு அரிசிக்கு 5% ஜிஎஸ்டி வரியை விதித்து மக்கள் மீது பொருளாதார தாக்குதல் நடத்துவதாக குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் மின்கட்டண உயர்வை கண்டித்து போராட்டம் நடத்தவுள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ள நிலையில், பெட்ரோல் மற்றும் கேஸ் விலை உயர்வை கண்டித்து பாஜகவால் போராட்டம் நடத்த முடியுமா என மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கேள்வி எழுப்பியுள்ளார். உலக செஸ் ஒலிம்பியாட் போட்டியை ஒட்டி சென்னை விமான நிலையத்தில் பாதுகாப்பு சோதனை ஒத்திகை நடத்தப்பட்டது. சென்னை விமான நிலையத்தில் விமான பாதுகாப்பு படை, மத்திய தொழில் பாதுகாப்பு படை, விமான நிலைய உயரதிகாரிகள், அனைத்து விமான நிறுவன உயரதிகாரிகள் கலந்து கொண்ட சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஆலோசனைக் கூட்டத்தின் முடிவில் தீவிரவாதிகளின் சதித்திட்டத்தை முறியடிப்பது பற்றி ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதனால் சென்னை விமான நிலையத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை மேலூர் அழகர் கோவிலில் தைலக்காப்பில் இருந்த மூலவர் சுந்தரராஜ பெருமாளை வரும் 28ஆம் தேதி முதல் பக்தர்கள் தரிசனம் செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கள்ளழகர் திருக்கோவிலில் ஆடி பெருந்திருவிழா ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி தொடங்க இருக்கும் நிலையில் பக்தர்கள் தரிசிக்க கோவில் நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது. ஆடி மாத முதல் வெள்ளிக்கிழமையை ஒட்டி காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் ஆலயத்தில் தங்கத் தேர் உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. லட்சுமி சரஸ்வதி தேவிகளுடன் காஞ்சி காமாட்சியம்மன் அரக்கு நிற பட்டு உடுத்தி சிறப்பு அலங்காரத்தில் தங்கத்தேரில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். பணம், புகழ், பெரிய பெரிய அரசியல்வாதிகளை பார்த்தாலும் சந்தோஷம், நிம்மதி 10% கூட இல்லை என நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற ஆன்மீக நிகழ்ச்சியில் பங்கேற்ற நடிகர் ரஜினிகாந்த் தமிழாக்கம் செய்யப்பட்ட யோகதா சத்சங்க புத்தகத்தை வெளியிட்டார்.
பின்னர் பேசிய அவர், எத்தனையோ படங்கள் நடித்திருந்தாலும் ஆத்ம திருப்தியை கொடுத்த படங்கள் ராகவேந்திரா மற்றும் பாபா படம்தான் என்றார். நான் எத்தனையோ படங்கள் பண்ணியிருந்தா கூட எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி கொடுத்த படங்கள் ராகவேந்திரா, பாபா. அந்த படங்கள் நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அந்த மகான்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியாது. என் ஜீவனமே ஒரு சார்த்தகான மாதிரி. ராகவேந்திரர் இங்கே புவனகிரியில் பிறந்து வளர்ந்து நிறைய பேருக்கே தெரியாது. ராகவேந்திரா படம் வந்ததுக்கப்புறம் தான் நிறைய பேருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. திரைப்பட தயாரிப்பாளராக நடிகராக நான் நிற்க காரணம் நடிகர் சந்தானம்தான் என உதயநிதி ஸ்டாலின் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார். நடிகர் சந்தானம் நடித்த குலுகுலு படத்தின் செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்று பேசிய அவர் இதனை தெரிவித்தார். தொடர் அமளியின் காரணமாக நாடாளுமன்ற பணிகள் 3வது நாளாக முடங்கியது. பெரும்பாலான உறுப்பினர்கள் கேள்வி நேரம் நடைபெற வேண்டும் என விரும்பும் நிலையில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டு அவைக்கு இடையூறு செய்வதை கண்டிப்பதாக பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் சிங் ஜோஷி கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் ஒரு வாரம் இதேபோன்று அமளியில் ஈடுபட்டு மக்களின் பொன்னான நேரத்தை வீணடித்து விட்டதாக மாநிலங்களவைத் தலைவர் வெங்கையா நாயுடு வேதனை தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கேரள மாநிலம் கொல்லம் மாஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் சோனியா காந்தி நேரில் ஆஜராக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் நிர்வாகி பிருத்திவிராஜ் என்பவர் நீக்கப்பட்டது தொடர்பான வழக்கு கொல்லம் நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சித் தலைவர் சோனியா காந்தி மற்றும் மாநில மாவட்ட தலைவர்கள் வரும் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினராக 5இல் 4 நாடுகள் ஆதரவளிக்க உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற மக்களவையில் உறுப்பினர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்துள்ள மத்திய இணையமைச்சர் வி. முரளிதரன், இதற்காக ஐக்கிய பேரரசு, அமெரிக்கா, ரஷ்யா, பிரான்ஸ் ஆகிய நாடுகள் ஆதரவளிக்க தயாராக உள்ளதாக கூறினார். இலங்கையின் பிரச்சினைகளை தீர்க்க அரசியல் பேதங்களை கடந்து செயல்பட தயார் என புதிய பிரதமராக பதவியேற்றுள்ள தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். பிரதமராக பதவியேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிவாயு பிரச்சினையை விரைவில் நிவர்த்தி செய்ய உள்ளதாக தெரிவித்தார். அமெரிக்காவில் வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் கடும் வெப்பத்தை தாங்க முடியாமல் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். அமெரிக்காவில் உள்ள 24 மாகாணங்களில் வெப்ப அலை வீசி வருகிறது. வாஷிங்டன், நியூயார்க், டெக்சாஸ், அரிசோனா, நியூ இங்கிலாந்து உள்ளிட்ட மாகாணங்களில் 100 முதல் 110 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கு வெப்பம் பதிவாகியுள்ளது. இதில் வாஷிங்டன், பிலடெல்பியா மாகாணங்களில் வெப்ப அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உணவு தானியங்களை ஏற்றுமதி செய்ய கருங்கடல் துறைமுகங்களை மீண்டும் திறப்பதற்கான ஒப்பந்தத்தில் உக்ரைனும் ரஷ்யாவும் கையெழுத்திட்டுள்ளன. 2 மாத கால பேச்சுவார்த்தையை தொடர்ந்து கருங்கடல் துறைமுகங்களை திறக்க இருதரப்புக்கும் இடையே ஒப்பந்தம் இஸ்தான்புல் நகரில் கையெழுத்தாகியிருக்கிறது. அதன்படி உக்ரைனிலிருந்து உணவுப் பொருட்களும் ரஷ்யாவிலிருந்து உணவுப் பொருட்கள் மற்றும் உரமும் ஏற்றுமதி செய்யப்படவிருக்கிறது. மாலத்தீவில் நடந்த மிஸ்டர் ஆசியா ஆணழகன் போட்டியில் சென்னையைச் சேர்ந்த தலைமை காவலர் 3ஆம் பரிசை வென்றுள்ளார். மாலத்தீவில் நடைபெற்ற 54வது ஆசிய ஆணழகன் போட்டியில் காவலர் புருஷோத்தமன் 80 கிலோ எடைப்பிரிவு போட்டிகளில் பங்கு பெற்று 3ஆம் இடத்தை பிடித்துள்ளார். இவரை சென்னை காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் நேரில் அழைத்து பாராட்டு தெரிவித்தார். டிஎன்பிஎல் தொடரில் திருப்பூர் அணிக்கு எதிரான லீக் ஆட்டத்தில் சேப்பாக் அணி 60 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. சேலத்தில் நடந்த 25வது லீக் ஆட்டத்தில் முதலில் விளையாடிய சேப்பாக் அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட்டுகள் இழப்புக்கு 133 ரன்கள் சேர்த்தது. 134 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய திருப்பூர் அணி 19.3 ஓவர்களில் 73 ரன்களில் சுருண்டது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 3 ரன்கள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்றது. போர்ட் ஆஃப் ஸ்பெயினில் நடைபெற்ற முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் விளையாடிய இந்திய அணி 50 ஓவர்கள் முடிவில் 308 ரன்கள் குவித்தது. 309 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய வெஸ்ட் இண்டீஸ் அணி கடைசி வரை போராடி தோல்வியடைந்தது. 3 ரன்கள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்ற இந்திய அணி 3 போட்டிகள் கொண்ட தொடரில் 1-0 என முன்னிலை பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். செஸ் ஒலிம்பியாட் போட்டி முன்னேற்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை. போட்டியாளர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்ய அறிவுறுத்தல். கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதியின் சொந்த ஊரில் இன்று இறுதிச் சடங்கு. உடலை பெற்றுக்கொள்ள பெற்றோர் சம்மதித்த நிலையில் ஏற்பாடு.
68வது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிப்பு. 5 விருதுகளை குவித்த சூரரை போற்று திரைப்படம். குடியரசுத் தலைவர் பதவியிலிருந்து விடைபெறும் ராம்நாத் கோவிந்துக்கு பிரதமர் மோடி விருந்து. குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்பு. டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரில் 25வது போட்டி. 60 ரன்கள் வித்தியாசத்தில் திருப்பூர் அணியை வீழ்த்தி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியது சேப்பாக் சூப்பர் கில்லிஸ். மேற்கிந்திய தீவுகள் அணியுடனான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. இந்தியா 3 ரன்கள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.